Welcome to Vetty Boss. Hi, Priya. ஹாய். எஸ், பரபரப்பான வீக்கெண்டா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டபுள் எவிக்ஷனோட இந்த வீக் முடிய போகுது அப்படின்றது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து எப்படி விஜேஎஸ் அவர்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்தாரா இல்லையா சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இவங்க வந்து வைல்ட் கார்டுன்னு ஒரு 4 பேரை உள்ள இறக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் நடத்துறவங்களும் விஜய் சேதுபதியும் இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க இதுல இருந்து? நீங்க தான் வந்து உள்ள இருக்கிறவங்கலாம் வந்து ஒர்ஸ்ட்டு, அவங்கள வந்து சரி பண்றதுக்கு ஒரு 4 பேர் உள்ள போனாதான் இந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. நம்பர் 1. உள்ள போனவங்க அந்த கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சும்மா எங்களையும் பிரிச்சு பேசிக்கிறீங்க, பாத்தீங்களா நீங்க கத்த ஆரம்பிச்சோன்னு இப்ப தெரியுதா இந்த வீட்டுக்குள்ள வந்தா இப்படித்தான் ஆகும்னு, இப்ப தெரியுதான்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்றாங்க. இது 2. அப்ப 3வது இந்த வீக்கெண்ட் ஷோ வந்த உடனே அப்ப மக்களும் விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் உள்ள ஆர்வமாக்குறாங்க, இல்ல ஆடியன்ஸும் ஆர்வமா இருக்கிறோம். ஏன்னா வெறும் மக்கள் சொல்றது மட்டுமே அந்த ஷோல வந்து விஜய் சேதுபதினால சொல்லப்படுதாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அட் த எண்ட் ஆஃப் த டே நிறைய இடங்கள்ல இப்ப வெளியே இருக்கிற மக்கள்ல ஒரு 50% பேர் வந்துட்டு அந்த இவரு ஒரு சீசனுக்கு முன்னாடியா 2 சீசனுக்கு முன்னாடி அந்த இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாங்களே, இந்த அவர் பேர் என்ன, பிரதீப். அந்த விஷயத்துல ஒரு பெரிய, அதாவது இந்த கமலஹாசன் அவர்கள் வெளியே போறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது இல்லையா? அதுதான் கமலஹாசன் அவர்களே வெளியே போறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா கூட இருந்துச்சு. மக்கள் மத்தியில வந்து எங்களுடைய வியூவை வந்து எப்படி எடுத்துக்குவோம். ஸோ அதுல வந்து சில பேர் வந்து அட்லீஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, அது பிரதீப் வெளியே அனுப்புனது தப்பு, இந்த பொண்ணுங்கலாம் ஒன்னா சேர்ந்து பெரிய இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து மக்கள் சொல்றதுதான் இந்த ஷோல அப்படியே வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதினால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுதுன்றதை நான் முதல்ல ஒத்துக்க மாட்டேன். அந்த பிரதீப்போட எக்ஸாம்பிளே மெயினா வச்சு சொல்றேன். அது ஒரு விஷயம். ஸோ அப்போ நீங்க என்ன அட்ரஸ் பண்ண போறீங்கன்றதை எதிர்பார்க்கிற இடத்துல அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து சார் இவங்கலாம் வந்தாங்க சார், சும்மா சீன் காட்டினாங்க சார், ஆனா உள்ளுக்குள்ள வந்தோடனே எங்களை மாதிரி அவங்களும் ஆயிட்டாங்க சார், அவங்க ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கொண்டு வரல சார்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல விஜய் சேதுபதியுடைய ரிப்ளை என்னவா இருக்கணும்னா 2 விதமா இருக்கலாம். 1, இன்னைக்கு அவர் என்ன மாதிரி பண்ணாரோ அந்த மாதிரி பாத்துக்கங்க, 4 பேரும் ஒழுங்கா உள்ள சேர்ந்து நீங்களாம் இது பண்ணுங்க அப்படின்னு. 2வது அவர் என்ன பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்றேன். அப்புறமா அது சரியா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் சேதுபதி 2வதா என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, அப்ப அவங்கலாம் உள்ள வந்தது வந்து அவங்க கம்ப்ளீட்டா உங்கள மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஓஹோ, அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்ல எதுவுமே மாறவே இல்லையா? இப்ப வந்து அத யாரோ ஒருத்தங்க பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. வியானா சொன்னாங்க. முன்னாடி இன்னொருத்தவங்க சொன்னாங்க. வியானாக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அரோராவா யாரோ சம்படி சொன்னாங்க. யாரோ சொன்னாங்க. சோ 2 பேர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஓகே. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. இண்டிவிஜுவல் கேம் நிறைய பேர் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த கிரவுட்ல இருந்த யாருமே வந்து அந்த பாயிண்ட சொன்னப்ப, அந்த கண்டஸ்டன்ட் சொன்னப்ப அங்க இருந்த யாருமே அந்த ஆடிட்டோரியம்குள்ள கை தட்டல ஆடியன்ஸ்ல இருந்து. விஜய் சேதுபதி அதை அப்ரிஷியேட் பண்ணல. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, அதுதான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்க வேண்டிய விதமா இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஆக்சுவலா இந்த வாரம் சண்டைகள் கம்மி ஆயிருக்கு. இந்த வாரம் இந்த கண்டஸ்டன்ஸ் உள்ள 4 பேர் உள்ள வந்து ஏறினதுல இவங்க எல்லாருடைய சண்டை எண்ணமும் கம்மி ஆயிருக்குது. அந்த டாஸ்க்ல வந்த பெரிய கயாஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். 1, திவ்யா வந்து இவங்களுக்கெல்லாம் அப்ப நல்லா நடந்துக்கிறீங்க, அடுத்தடுத்த கேப்டன்ஸ்க்கு, அடுத்தடுத்த மேனேஜருக்கு, நான் மேனேஜரா இருந்த மட்டும் உங்களால ஒழுங்கா நடந்துக்க முடியாதா அப்போ அப்படின்ற அவங்களுடைய அந்த ஆதங்கத்தை அவங்க வெளியே சொன்னாங்க. அது ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால சில சண்டைகள் வந்துச்சு. அதை தாண்டி சாண்ட்ரா கொடுக்கப்பட்ட டாஸ்கால தான் ஆக்சுவல் வயலன்ஸ் ஜாஸ்தியா வந்துச்சு. இங்க ஒரு பெரிய சண்டைகள் சச்சரவுகள்ன்றதான். அதை தாண்டி வந்து இந்த டெசிபிள் லெவல்லாம் நம்ம காதுல கேட்கற மாதிரி தானே இருந்துச்சு இந்த வாரம். அது ஒன்றும் பெரிய சண்டையாலாம் ஒன்றும் இல்லையே. அப்ப அதுவே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அதை ஆடியன்ஸ் சொல்றாங்க. இன்ஸ்டால வந்துட்டு சோசியல் மீடியால பேசக்கூடியவங்களாம் அவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் சொல்றாங்க. நம்மளோட ரீல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே சொல்றாங்களே. அப்ப அதையே இன்னைக்கு அட்ரஸ் பண்ணப்படல. அப்போ இது பண்ணாதப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க உள்ள அனுப்புன வைல்ட் கார்டுடைய அந்த பர்பஸை நீங்களே அடிக்கிற மாதிரில ஆகுது. உள்ள இருக்கிற கண்டஸ்டன் சார் இவங்க நம்ம பெரிய இது மாதிரிலாம் பேசினாங்க சார், இவங்களும் எங்களை மாதிரி தான் சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீங்க அதுக்கு ஆமா சொல்லிட்டு நீங்களும் போறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஓகேவா? அப்ப இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தானே இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு, ஒண்ணுமே உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது, கத்துன்னு கத்துறீங்க, நீங்க பெரிய இது பண்றீங்க அப்படின்லாம் சொன்னது நீங்க தானே. விஜய் சேதுபதி தானே சொன்னாரு. நீங்க தானே ஒரு 4 பேர் அனுப்பி வச்சீங்க. அப்போ அந்த பர்பஸ் சர்வ் ஆயிருக்குன்றத நாளைக்கு நீங்க அட்ரஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து அது அடுத்த விஷயம். இன்னைக்கு ஏன் அதை பண்ணல? அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறது சொல்லும்போது அதை ஏன் கவுண்டர் ஆர்கியூ பண்றதுன்றது ஏன் கொஸ்டினா இருக்குது. அப்போ உங்களுக்கு அதுல விருப்பமே இல்லையா இந்த வீடு இப்படி மாறினதுல? அதை ஏன் நீங்களே ஒத்துக்கலன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய
குழப்பமா இருக்குது. பிரியா, எனக்கு அது புரியவே இல்லை, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த மிகப்பெரிய சேஞ்ச் என்னன்னா பார்வதியோட வாய்ஸ் டவுன் ஆனது. அண்ட் அந்த குரூப்பிசம் கேங் வந்து பார்வதிய வந்து பெஸ்ட் பிளேயர்னு செலக்ட் பண்ணது. இது எல்லாமே வந்து பெரிய சேஞ்சஸ் தான். ஏன்னா பார்வதிய ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்ன வந்து தனிமைப்படுத்த கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வாரங்களா வந்து சொன்ன ஒரு விஷயம் அப்படியே மாறி இருக்கு. அதை சூஸ் பண்ணதும் அந்த குரூப்பிசம் கேங்குன்றத பிக் பாஸே அவரோட வாயால சொன்ன ஒரு விஷயம். சோ இவ்வளோ பெரிய சேஞ்சே நடந்திருக்கு, இதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுதான் 4 பேருமே வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லிட்டு உள்ள போனாங்க. பட் ஆனா அதை வந்து கடைசி வரைக்கும் அட்ரஸ் பண்ணவும் இல்லை அவரு. அண்ட் அவங்களுக்கு அப்ரிசியேஷனே கொடுக்கல, எல்லாமே வந்து வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டாங்க. அப்பயா சொன்ன மாதிரி என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? அப்போ வந்து நாங்க வந்து வேஸ்ட் கண்டஸ்டன்ஸை தான் நாங்க இந்த பிக் பாஸ் 9க்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இது. நம்ம செலிப்ரேட் பண்ணா கூட இல்ல இல்ல நீங்க வேணா என்னவோ பண்ணிட்டு போங்க, நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு அவங்களே வந்து ஏதோ 9th சீசனை வந்து ரொம்ப டவுன் பண்ணி பேசுற மாதிரி தான் இன்னைக்கு அவரு செஞ்சதும் இருந்தது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ஸே எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து தூக்கி வைக்கிற மாதிரியும் இருந்தது சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம். பார்வதியோட சேஞ்ச் முதற்கொண்டு எல்லாமே வந்து லைக் பயாஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஹோல் எபிசோடுமே. இப்போ இதுல வந்து விஜே பார்வதியை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் எவிக்ஷன் தான். அது எவிக்ஷன் ப்ராசஸ்ல அவங்க இருக்கிறாங்க, நாமினேட் ஆயிருக்காங்கன்றது மட்டும்தான். இது நம்ம ரொம்ப சீசனா நான் வந்து இதுதான் நான் பாக்குற பிக் பாஸோட 2வது சீசன், 4வது பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் பாக்குறேன். இது நடுவில் நான் எதுவும் பார்த்து கிடையாது, அதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்து கிடையாது. ஸோ எனக்கே தெரியுதுங்கும் போது 8 சீசனா 9 சீசனா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியாத ஒருத்தவங்க நாமினேட் ஆனாங்க அப்படின்னா டப்புன்னு அப்படியே அமைதியா ஆயிடுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அப்புறம் அந்த நாமினேஷன் நாளைக்கு சண்டே தப்பிச்சிட்டாங்கன்னா மண்டே திரும்ப தன்னோட வேக்கு போயிடுவாங்க. பிகாஸ் பார்வதி நோஸ் வெரி கிளியர்லி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இது என்னோட வே ஆஃப் பிளேயிங் கேம், நான் இப்படித்தான் 90% இட் இஸ் ஹர் கேரக்டர். அவங்க கேரக்டர் ஆக்சுவலா அப்படிதான். வெளியே வந்து அவங்கள பர்சனல் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், தட் இஸ் ஹர் ஆக்சுவல் நேச்சர். அவங்க தன்னை தானே வந்து நான் இப்படி இருந்தாதான் நான் வந்து கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு தன்னை தானே நம்பிக்கிட்டு, அட்லீஸ்ட் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் பத்தி எனக்கு தெரியாது அஃப்கோர்ஸ், பட் இன் ப்ரொஃபஷனல் வேஸ் நான் சொல்றேன். பிகாஸ் நான் ஒரு மீடியா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிருக்கிறேன். அதே சமயத்துல தான் வந்து சேம் டைம் ஷி வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் அனதர் மீடியா கம்பெனி விச் வாஸ் லைக் ஈக்குவல் கம்பெட்டிட்டர்ஸ் மாதிரி. ஸோ அந்த டைம்ல ஐ நோ அபவுட் த வே ப்ரொஃபஷனலி அவங்க ஆஃபீஸ்ல அவங்க என்னோட ஒர்க் பண்ணவங்க நிறைய அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க ஆஃபீஸ். ஸோ ஐ நோ அவங்க பர்சனல் ஸ்பேஸ் தாண்டி அந்த ப்ரொஃபஷனல் இடத்துக்கு வர எல்லா இடங்களையுமே அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்றது அவங்க பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்க கூட பழகினவங்களுக்கு ஆஃபீஸ் ரீசன் அஃபிஷியலா. ஸோ அதனால அவங்களுடைய அந்த கேரக்டரை நாளைக்கு திரும்ப மண்டே மார்னிங் கொண்டு வந்துருவாங்க. அவங்க அந்த சண்டை போட்டு அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணி அதெல்லாம் பண்ணி, பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த ஒரு வாரம் தான் முதல் முறையா அவங்களோட பேரை சொன்ன உடனே ஆடியன்ஸ்ல ஒரு 15 பேர் கை தட்டினாங்க அப்படின்றது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி அதை வந்து மண்டேல இருந்து திரும்பவும் அவங்க பழைய ஃபார்முக்கு போகாம இதையே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தான் வந்து என்னோட பாயிண்ட். அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் ஆனா அதை பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெகட்டிவா பண்ணி போறதுதான் பெஸ்ட்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க அதை தான் பண்ணுவாங்க. அதனால வந்து அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோமே. அப்போ இன்னொரு சைடு திவ்யா வந்து எந்திரிச்சு நின்னப்ப இருந்த கைத்தட்டுகள் அதை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சுங்கிறதையும் நம்ம இதுல கவனிச்சோம். இவங்களுக்கு கை தட்டினாங்க, ஆனா திவ்யாவுக்கு கை தட்டினா அதை விட ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதை ஒத்துக்காம கமெண்ட் செக்ஷன்ல நம்மள போய் திவ்யாவுடைய பிஆர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சில பேர் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க வந்து போய் அதுல பார்க்கலாம், அந்த அவங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட் திவ்யான்றவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது. ஸோ மேபி அது இன்னுமே ஜாஸ்தியா அவங்களுக்கு ரீச் இருக்குது, அவங்கள நிறைய பேர் உண்மையாவே அக்செப்ட் பண்ணி அவங்க பண்ண கேம் பிளேவை அக்செப்ட் பண்ணிருக்காங்கிறது நமக்கு புரியுது. அஃப்கோர்ஸ் அவங்க தேவையில்லாம இவங்களாம் சொன்ன மாதிரி வந்து கோவப்படுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள்ல வந்து அடுத்தவங்க பேசும்போது எந்திரிச்சு போயிருது, நகர்ந்து போயிருது, ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்டோட இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறாங்க, அதை அவங்க வெளியே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது நானே சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க, நம்ம பேசிருக்கோம் அதை பத்தி. அதை அவங்க சரி பண்ணிக்கலான்றதை பத்தி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, பண்ணிதான் ஆகணும் அது அவங்க, சப்போஸ் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கண்டினியூ பிளேயிங் ஃபார் மோர் வீக்ஸ். பட் அவங்களுக்கான அந்த கேம் பிளேனால தான் இவங்க இவ்வளவு பேர் பண்ணனால தான் இந்த வீக்ல இவ்வளவு அமைதியா இந்த வீடு ஆயிருக்குன்றத விஜய் சேதுபதி இன்னைக்கு எபிசோட்ல அட்ரஸ் பண்ணாம அவங்க சொன்னதான் கேட்டுக்காங்க, ஒழுங்கா மாறி இந்த வீட்டுக்குள்ள ஜெல் ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதுல வந்து எனக்கு சுத்தமா டே, அப்ப நீங்க வந்து உங்களுடைய ஷோவா என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, போன வாரம் அப்படின்றீங்க, இந்த வாரம் இந்த கண்டஸ்டன்ஸுங்கெல்லாம் சொல்றது தலையாட்டிக்கிட்டு அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க?
பாடுறா விஜய் சேதுபதியே நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு ஜாலியா இந்த 4 பேர் அடிச்சிட்டாங்க, அப்ப அந்த 4 பேர் வேஸ்ட், அந்த 4 பேர் உள்ள வந்து சொன்னதெல்லாம் வேஸ்ட், இப்ப நம்ம பழைய மாதிரி ஆடலாண்டான்னு திங்கக்கிழமையில இருந்து ஆட ஆரம்பிக்க மாட்டாங்களா உள்ளுக்குள்ள இருக்கிற யாருமே? அப்ப இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். நான் இப்படி சப்போர்ட் பண்ணுவேன், அப்புறம் அப்படி சப்போர்ட் பண்ணுவேன், இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருப்பேன். 2 பேரும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் ட்ரை பண்றாங்களா? இந்த பிக் பாஸ் ஷோ நடத்துறவங்களுடைய ஸ்கிரிப்ட் என்னங்கிறது எனக்கு புரியலங்க. உள்ள அவங்க நினைக்கிற ஸ்கிரிப்ட் நடக்க மாட்டேங்குதுன்றனால இவங்க ஸ்கிரிப்ட் இவங்க மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் இவங்களை ட்ரிகர் பண்ணலாம், அப்படிலாம் அவங்களை ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தெரியல, எனக்கு அது எப்படின்னு புரியல. ட்ரிகர் கேம் தான் அது டோட்டலி. பட் ஆனா அது எல்லாமே ரொம்ப நெகட்டிவ் வேல டர்ட்டியா போய் முடியறது தான் இந்த சீசன்ல வந்து ரொம்ப பெரிய மைனஸா இருக்கு. அது வந்து ரசிக்கும்படியாவே இல்ல. நம்ம எல்லாருக்குமே வந்து எமோஷனல் வைஸ் ரொம்ப கோபத்தையும், சி இந்த பொண்ணா அப்படி இப்படியா, இந்த பொண்ணு அடக்க இன்னொரு பொண்ணு வந்தாச்சு, அந்த பொண்ணு கத்துறத பார்த்து நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிறோம். பட் அதுவுமே தப்புதான். ஏன்னா கத்தி 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 அடக்குறத தான் வந்து நம்ம இந்த சீசன்ல பார்த்து ரசிக்க முடியல. பட் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறனால இந்த சீசனே ரொம்ப நெகட்டிவா தான் போகுது. அண்ட் அடுத்தது வந்து இந்த பிராங்க். அகைன் நம்ம ஆல்ரெடி நீங்களும் சொன்னீங்க, இந்த பிராங்க் வந்து எல்லாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது பிராங்க். பட் ஆனா இவங்க பிரஜின், கம்ருதீன் அண்ட் பிரவீன் பண்ணது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் பிராங்க். அது ரொம்பவே வன்முறையா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே தான் வந்து அட்ரஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ யா, அண்ட் அதோட ரியாக்ஷன் நிஜமா சாண்ட்ரா ரொம்ப பாவம். அண்ட் அதோட ரியாக்ஷனுக்கு திவாகரோட பார்வை வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. சரி, திவாகர் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஆக்ஷன்லயே தன்னை வந்துட்டு நான் இப்படிலாம் நடிச்சா அது இவங்க நம்புறாங்க, அவங்க நம்ப, நீ எப்ப நடிக்கிற, நீ எப்ப நேச்சுரலா இருக்கிறது எல்லாருமே மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவருக்கு புரியல அன்பார்ச்சுனேட்லி. பட் சரி, ஓகே, அது அது ரைட், ஓகே, அது ஒன்றும் பெரிய இதுவா நான் பார்க்கல. இந்த திவாகர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, அவரை சர்க்காஸ்டிக்கா விஜய் சேதுபதி ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணாரு. என்னன்னா, இவர் வந்துட்டு கேமரா கட் பண்ணி விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்த கேப்ல இவர் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சாண்ட்ரா கிட்ட, இல்லம்மா அது வந்து அவங்க அந்த பசங்க 3 பேரும் வந்துட்டு உண்மையாவே தான் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க, ஷோவோட பேரு கெட்டு போயிருங்கிறதுக்காக அவங்க எப்படிமா விட்டு கொடுப்பாங்க, ஷோவோட கண்டஸ்டன்ஸ்ல மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்களே என்னங்க இவங்க அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அதனால விஜய் சேதுபதி, பிக் பாஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இது ஒரு பிராங்க்னு அந்த பசங்களை சொல்ல வச்சு அவங்க கூட சேர்ந்து இவங்களும் விஜய் சேதுபதி எல்லாம் நடிக்கிறாங்கம்மா பிராங்க்னு சொல்லி, இது பிராங்க்லாம் கிடையாதுமா, நிஜமாவே தான் அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு இவரு ஒரு புது நரேஷனை செட் பண்றாரு. அதை உடனே அவர் நக்கலா பிடிச்சி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரப்பா, எவ்வளவு புத்திசாலி இல்ல, ஒரு சூப்பர் கைத்தட்டுங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி. ஸோ தெரியல, இவர் விஜய் சேதுபதியில இருந்து ஆரம்பிச்சு பிக் பாஸ் எல்லாருமே லூஸ், எல்லாரோட நான் அறிவாளி, இவங்க எல்லாரும் புடிச்சிட்டேன் ஒரே புடியா புடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு தனது ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக தன்னை வந்து மீண்டும் மீண்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் ஆனா அந்த ரியாலிட்டி அவருக்கு எப்ப புரியும்னு தெரியல. அண்ட் கமிங் பேக் டு ஒன் திங், பார்வதி பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவனுங்க பார்வதியை வந்து ஒரு அட்டாக் மோடா பார்க்காம, ஐ மீன் அவங்களை அட்டாக் பண்ணணும்னு பார்க்காம இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை வந்து டார்கெட் பண்றது அப்படின்றது வந்து இது இப்படி மாறிட்டே தான் இருக்க போகுது. அப்போ இப்ப எப்படி ஆக போகுதுன்னா, கம்மிங் வீக்ஸ்ல இல்ல அட்லீஸ்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வீக்ல பார்வதி அண்ட் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அண்ட் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய புது கேங்கா ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த பிரவீனா இருக்கட்டும், இல்ல எஃப்ஜேவா இருக்கட்டும், இவங்கள மாதிரி சில பேர்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க அந்த கேங், அவங்க வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வீடுன்னு ஆயிரும். இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீட்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இவங்க அது யாராவது அன்பு கேங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம இவரு அந்த கேங் அவங்க எல்லாம், பிளஸ் இந்த நியூட்ரலா தங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய இவங்க அரோரா, அப்புறம் வந்துட்டு நம்ம இவரு யாரது விக்கல்ஸ் விக்ரம், வியானா, இவங்கெல்லாம் வந்து நான் எப்ப பிரச்சனையோ அப்ப அந்த பிரச்சனைக்காக உரம் கொடுப்பேன், அப்புறம் நான் நியூட்ரலா வந்துருவேன். இந்த நியூட்ரல் கியர், இந்த நியூட்ரலுங்க, அப்புறம் வந்து இந்த அன்பு கேங், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படியே இருக்க போறாங்க. இந்த அன்பு கேங் அன்பாவே ஆடி 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 அழிஞ்சு போயிடும் கடைசி வரைக்கும். ஆனா ஃபைனல்ஸ் வரைக்கும் எப்படி வந்துருவான்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த விஷயம். அதுல ஒரு 3 பேர் அட்லீஸ்ட் ஃபைனல்ஸ் வந்துருவாங்க அன்பு கேங்ல. அப்புறம் இந்த நியூட்ரல் கேரக்டர்ஸ்ல இருந்து 1-2 இந்த விஜய் பார்வதிமோ சோலோவா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் சோலோவா அவங்க பாட்டு விளையாட்டு இருப்பாங்க. ஸோ இது எங்க கிளாஷ் ஆகும், இந்த ட்ரையாங்கிள் கிளாஷ் எங்க வரும், யார் யாரை மெயினா பாப்பா, இது எப்படி 3ங்கிறது 2ஆ மாறுங்கிறதுல தான் வந்து இந்த கேம் இன்னும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்றது இருக்கு. பட் லாஸ்ட் திங் நான் ஒன்னு சொல்றேன், ஓகே. ஸோ நாளைக்கு எபிசோட்ல இவங்க எதை பத்தி பேசுவாங்க, டாஸ்க் பத்தி பேசுவாங்க, இந்த ஹோட்டல் டாஸ்க். அந்த ஹோட்டல் டாஸ்க்லயும் இவனுங்க முட்டாத்தனமா வந்து இன்னைக்கு பிராங்க் ரிவீல் ஆயிடுச்சு, நாளைக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் ரிவீல் பண்ணுவானுங்க. சாண்ட்ரா மேட்டர் கிட்ட எல்லாம் வாய் அடைச்சு போயிருவாங்க, என்னடா சொல்றீங்க நீங்க, அது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கும்னு வச்சுப்போமே. பட் ஆனா அதை தாண்டி இந்த டாஸ்க்ல
நம்ம இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜரே இவன் எவனுமே குத்தலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அத வந்து போன இந்த இதுல 24/7 நான் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி எபிசோட்ல யாரோ ஒருத்தவங்க செம்மையா அட்ரஸ் பண்ணாங்க. அதாவது வந்து இந்த பெஸ்ட் வொர்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் பத்தி பேசும்போது அந்த இடத்துல ஒரு கண்டஸ்டன்ட் சரியா அட்ரஸ் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டு பிரியங்கா கண்டஸ்டன்ட் கிடையாது. பிரியங்கா வந்து ஏதோ ஒரு கண்டஸ்டன்ஸுங்க கிட்ட அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா பேசும்போது சொல்றாங்க, சரி இப்போ இந்த இதுல வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோட ரோல பண்ண வேண்டியவங்க ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேனேஜர் இருக்கும்போதே எல்லாம் ஒழுங்கா நடந்திருக்கும். ஆனா நீங்க எல்லாம் யார கடைசியில தூக்குனீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து மேனேஜர் தான் தூக்குனீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் தூக்குனீங்க இல்ல அப்படின்னு சொல்லி பிரியங்கா கேக்குறாங்க அந்த இடத்துல இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட. அவங்களுக்கு மண்டையிலே ஏறல. சோ இந்த விஷயங்கள் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை முதல் மேனேஜர் இருக்கும் போதுன்றத திவ்யா அட்ரஸ் பண்ணி அதை இல்லைன்னு பார்வதி அட்ரஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல பார்வதி நாளும் நல்லா தான் வேலை செஞ்சாங்க அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு நடக்கும். அதுலயும் விஜய் சேதுபதி அண்ட் பிக் பாஸோட தரப்புல இருந்து இவங்க திரும்பவும் விஜய் பார்வதி சைடு நாளைக்கும் எடுத்தானுங்க அப்படின்னா இது பக்கா கன்ஃபார்ம். இது வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தேடி ஒரு சண்டையை போட்டு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயரை தக்க வைப்பதற்காக இந்த பிக் பாஸ் செய்யக்கூடிய வேலைங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், நாளைக்கு அந்த எபிசோடு முடிஞ்ச உடனே முக்கியமான விஷயங்களை நம்ம அந்த வீடியோல சொல்லுவோம். அதாவது எந்தெந்த வீடியோ ரெஃபரன்ஸ் அண்ட் நம்ம கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குது 24/7 நடந்த விஷயங்கள்ல இது எப்படிலாம் இருந்திருக்கு, அதை ஆக்சுவலா உண்மையா சரியா அட்ரஸ் பண்ண கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் அதை இவனுங்க 24/7 இருந்து எப்படி லைவுக்கு 1 hour ஷோக்கு போகும்போது அந்த பாயிண்ட் எல்லாம் தூக்கிட்டானுங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த டைம்ல இப்பெல்லாம் நான் வந்து இந்த 24/7 பார்க்கும்போது போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்கிரீன்ல மேக்ல ஓடும்போது. நாளைக்கு இவங்க இதை பத்தி பேசலாம், நம்ம பேசிக்கொண்டா அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு அட்ரஸ் பண்ண பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அந்த வேலை மிச்சம், அதை தூக்கி வச்சிடலாம் ஒரு ஓரமா. ஆனா நாளைக்கு இதெல்லாம் நடக்கல அப்படின்னா நாளைக்கு எபிசோட்ல நம்ம அது எல்லாத்தையுமே போட்டு இவங்க கிழிக்காத கிழியெல்லாம் நம்ம நல்லாவே போட்டு கிழிப்போம். அது வந்து நாளைக்கு எபிசோட்ல கேரண்டி பிரியா. அது ஒண்ணு மட்டும் நான் உத்தரவாதத்தோட சொல்லிக்கிறேன், கண்டென்ட் கேரண்டி நாளைக்கு இருக்குது நம்ம சைட்ல இருந்து. ஓ அப்ப 24/7 ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனா அது 1 hour ட்விஸ்டடா இருக்கு. வர்றது இல்ல அந்த அதுல அவ்வளவு அடிச்சு சொல்றான் பிரவீன்ங்கிறவரு. அப்படியே இந்த ஷோ மொத்தமா இந்த ஒரு வாரத்தை பத்தி பிரவீன் அவ்வளவு அழகா பேசியிருக்காரு 24/7. அது அப்படி திட்டானுங்க பாதி பாயிண்ட்ஸ் அழகா சொல்லிக்கிறாரு பிரவீன். வியானா ஒரு ரோலா நீ பண்ணியிருந்திருக்கணும். அந்த இடத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் உன் பக்கத்துல இருக்கிற வேலையை விட்டு போனா நம்ம பேசணும் தெரியுமா, அது எல்லாத்தையும் அப்படியே பேசிக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் அவரு வேலையை விட்டு தூக்கிட்டானா அவன் வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க அவ்வளவுதான். அந்த இடத்துல நானும் வேலையை விட்டு போறேன்னு சொல்றது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணது தப்பு அப்படின்றது. இதுல இருந்து எல்லா பாயிண்ட்ஸையுமே ரொம்ப தெளிவா அவர் ஆக்சுவலா அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாரு. பிரவீன் வந்து எனக்கு அந்த பார்க்கும்போது இந்த பையனுக்கு இருக்கிற மூளைக்கு இந்த கேம் நாலேஜுக்கு இந்த பையன் தான்ப்பா வேற மாதிரி ஆடுறான்னு எனக்கு நிஜமா ஃபீல் ஆச்சு அவரை பிரவீனை பார்க்கும்போது. அந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங் பிரவீனுக்கு இருக்கிறதுல 10% கூட இவங்க யாருக்குமே இங்க இல்ல. அதுதான் வந்து நம்ம நாளைக்கு ஷோல பிரவீன் கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவார், அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். அப்படி ஒருவேளை இது எதுவுமே நாளைக்கு நடக்கலன்னா அப்படியே இந்த வீடியோ பாக்குற மக்கள் எல்லாருமே நாளைக்கு ஷோக்கு டியூனிங் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு நானும் பிரியாவும் சேர்ந்து கிளிச்சர்லாம் அவங்கள அப்படின்ற ஒரு முடிவோட இந்த எபிசோட நம்ம முடிப்போம் பிரியா. ஓகே சூப்பர்யா. அவ்வளவுதான், இன்னைக்கு ரொம்பலாம் நடக்கல. கமருதீன் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு முருங்கமரம் ஏறின மாதிரி தான் இருக்கு. அவர் போய் பார்வதி போயிட்டு கேக்குறாங்க என்ன பிராங்க் தான், சத்தியமா பிராங்க் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீ என்கிட்ட பேசினது பிராங்கா அப்படின்றத வேற கேக்குறாங்க. கடைசியில பார்வதி வந்து அவங்க அம்மாக்கு வந்து ஒரு மெசேஜ் அழுதுட்டே வேற ஒரு மெசேஜ் கன்வே பண்றாங்க. இது எல்லாமே வந்து அப்பட்டமா தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியை தான் வந்து இந்த ஷோ நடத்திட்டு போகுன்றதுதான் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. இது வந்து மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. பாப்போம் இதுக்கப்புறம் அது எப்படி நடந்து போகுது. நான் வந்து ஒரு த்ரெஷோல்ட் வச்சுட்டேன் பிரியா, 50 நாள் தான். 50வது நாள் வரைக்கும் பார்ப்பேன். அதையும் மீறி இவனுங்க சைட்ல இருந்து இந்த கண்டஸ்டன்ஸுங்களும் இந்த பார்வதியை ஒன்றும் பெருசா சீன்ற மாதிரி தெரியல, அப்படியே விட்டானுங்க. பார்வதியும் மாறுற மாதிரி தெரியல. இந்த பிக் பாஸ்ல வெளியே இருந்திருக்கக்கூடிய இவனுங்களும் வந்து அதுக்கு நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வேணும்னு பண்ணிட்டானுங்கன்னா இந்த 50வது எபிசோட நம்ம ஷோவை நம்ம வந்துட்டு முடிச்சு வேலையை பார்க்க போறது நல்லது பிரியா. பிகாஸ் ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ நல்லபடியா ஏதோ இது பண்றோம்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இவனுங்க இதுல நம்மள ப்ரெஷர் ஏத்துறானுங்க தெரியுமா. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் தட்டி கேட்கறதுக்கு வெளியே எவனுமே இல்லையாடா, அவன் போராடிட்டு இருக்கிறான். சரி ஓகே என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரலாமே வந்தா இந்த பக்கமும் இந்த மாதிரி அநியாயங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது.
பாப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அட்லீஸ்ட் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பிரியா. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். see you tomorrow. Bye bye.